4th ஸ்டெப் வந்து மாஸ்க் ஆர் பேக். ஓகேங்களா, மாஸ்க் ஸ்லாஷ் பேக்குன்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ மாஸ்க் ஸ்லாஷ் பேக்குக்கு என்னன்னா, வீக்லி வந்து நான் ட்ரைஸ் வாஷ் பண்ணுறேன் ஹேரு அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா, அப்போது ஃபஸ்ட்டு வாஷ் நீங்கள் வந்து இப்போ வீக்லி வந்து நான் மண்டே ஸ்டார்ட் பண்ணுறேன் ஹேர் வாஷ் அப்படின்னா, மண்டே வந்து மாஸ்க் ஏதாவது யூஸ் பண்ணுங்க. ஹேர் மாஸ்க்கு கண்டிப்பாக வந்து இந்த ஹைபிஸ்கஸு அண்ட் தென் வந்து இது ஃபெனுக்ரீக்கு ஹேர் மாஸ்க்கு, அப்படி இல்லைன்னா ஆலோவேரா ஹேர் மாஸ்க்கு, கரி லீஃபு, ஹெக்கு, அந்த மாரிலாம் ஹேர் மாஸ்க்கு இருக்குது. ஸோ அதை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மண்டே நான் சூஸ் பண்ணுறேன், அதாவது ஹேர் வாஷ்க்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா, மாஸ்க் போட்டு பண்ணுறேன்னா அந்தமாரி பண்ணுவீங்க. அண்ட் தென் ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே விட்டுருவீங்க, அதுக்கு அடுத்த நாள் விட்டுட்டு வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே டைமில் வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ஹேர் ஆயில் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நைட்டாக இல்லை மார்னிங் ஒரு 20 to 30 minutes. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் வந்து மார்னிங் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நைட்லாம் வந்து ரொம்ப சில பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம்லாம் அந்த இது ஆகும்ல. ஸோ அதுக்காக நான் வந்து இன்றைக்கி வந்து நவரத்ன ஆயில் வச்சு நான் கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்தமாரி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அண்ட் தென் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேக்கு, ஹேர் பேக் போட்டு நான் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பனானா ஹேர் பேக் இருக்குது. அப்படி இல்லைன்னா வந்து இன்னும் நிறைய ஹேர் பேக்ஸ்லாம் இருக்குது. இந்த இதில் பஞ்சாரா ஹேர் பேக்கு, ஹென்னா ஹேர் பேக் பவுடர், பஞ்சாராவில் ஹென்னா ஹேர் பேக் பவுடரு, அந்த மாரிலாம் ஹேர் பேக் வச்சு விற்கிறாங்க பார்த்தீங்களா ரெடிமேடாக, அந்தமாரி நான் யூஸ் பண்ணுறேன்னா அது வந்து ஆல்டர்னேட்டிவ். அதேமாரி ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அந்தமாரி ஒரு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அன்றைக்கே வந்து ஹேர் ஆயிலாம் தடவாதீங்க. அன்றைக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட் டேவும் விட்டுடுங்க. ஸோ ஒரு நாள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாளும் விட்டுட்டு, அப்போ தான் வந்து ஓவர் ட்ரை. இப்போ எனக்கு அதிகமாக ட்ரை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, அன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் ஹேர் ஆயில் பண்ணிக்கோங்க, ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ஃப்ரிஸிலாம் இல்லை, எனக்கு ஃப்ரிஸியாக இருக்குது அண்ட் தென் வந்து ட்ரையாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க. நிறையவே சீரம் அப்ளை பண்ணிக்கலாம். குவான்டிட்டியாக உங்களுக்கு என்ன குவான்டிட்டி வேணுமோ அந்தமாரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டே ஹேர் வாஷ் அன்றைக்கி நெக்ஸ்ட் டேவும் நீங்கள் வந்து சீரம் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோ. 3rd டே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹேர் வாஷ்க்கு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ண போகிறேன், ஹேர் ஆயில் வச்சுட்டு நான் வாஷ் பண்ண போகிறேன்னா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தமாரி ஆல்டர்னேட்டிவாக ஹேர் பேக்குக்கு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி நான் வாஷ் பண்ண போகிறேன், ஹேர் மாஸ்க்குக்கு இந்தமாரி பண்ணுறேன்னா ஆல்டர்னேட்டிவாக இந்தமாரி சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேன்றது ட்ரை பண்ணக்கூடாது. ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஒன்ஸ் வந்து ஹேர் ட்ரை ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஸ்ப்ளிட்டன் வரும். ஸ்ப்ளிட்டன் வந்துச்சுன்னா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தமாரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்தமாரி வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ண இல்லை. எனக்கு வந்து பேக்லாம் நான் யூஸ் பண்ணது கிடையாது அப்படின்னா நீங்கள் நார்மல் வாஷ்க்கு போகலாம். இப்போ நான் வந்து ஒன் டே வந்து நான் மாஸ்க் போட்டு ஏதோ ட்ரை பண்ணுறேன், ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு விட்டுருவேன். நாளான்னைக்கு வந்து ஹேர் ஆயில் வைப்பேன், கண்டிப்பாக வைப்பேன். நான் ஹேர் ஆயில் வச்சுட்டு வாஷ் பண்ணும்போது அது வந்து நார்மல் வாஷ் தான். நான் வந்து அதை பெருசாக அதை வந்து ஒரு ஹேர் ஆயில் வாஷ்ன்னு நான் சொல்லிக்க மாட்டேன். நார்மலாக வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம், அதை வச்சுட்டு கொஞ்சம் நம்மளுடைய பாடி வந்து கூலிங். கண்டிப்பாக வந்து ஸ்கேல்ஃபுக்கு ஹேர் ஆயில் தேவை. ஸோ ரொம்ப ஆயிலி ஸ்கேல்ஃப் இருக்குது அப்படின்றவங்க வந்து பண்ணுற தப்பு வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுறீங்க. ஸோ ஸ்வெட் ஆகும். கண்டிப்பாக அந்த ஸ்வெட்லாம் வந்து நம்ம தலையில் தான் நிற்கும். தலையில் நின்றுச்சுன்னா அது வந்து இன்னும் 2 க்ரீஸ் ஆகும். திருப்பி அந்த க்ரீஸ்லேயே வந்து திருப்பி நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. அந்தமாரி பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நார்மலாக விட்டுடுங்க. நீங்கள் எப்படி நம்ம சீரம் தடவிங்களோ அதேமாரி விட்டுடுங்க. அண்ட் தென் வந்து அன்றைக்கான டே விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாளும் வந்து விட்டுட்டு அப்புறம் நார்மலாக ஒரு நாளைக்கு இருக்கிற மாரி கூட லைட்டாக தடவிக்கோங்க. இப்போதைக்கு வந்து இந்த வெயிலில் வந்து ஓவராக ஸ்வெட் ஆகுது. தலை குளிச்சவங்களுக்கு கூட ஓவர் ஸ்வெட் ஆகுது. ஸோ அந்தமாரி பண்ணாதீங்க. நம்மளுக்கு அந்த எக்ஸஸ் ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்காக தான் இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க.
எஸ். அண்ட் தென் வந்து சில வீட்ல வந்து போர் வாட்டரு, சால்ட் வாட்டர்ல கூட வருது. தண்ணி வருது நம்ம டேப்லேருந்து. ஸோ, அதுக்கு ப்ரிவென்ஷனும் வந்து சிலதெல்லாம் இருக்கு. அதுக்கும் வந்து சில டூல்ஸ் அந்த அந்த சால்ட் வாட்டர் வந்து ஓவரா வருது. அதனால கூட நெறைய பேருக்கு அந்த சொட்ட விழும். பின்னாடி முன்னாடி வந்து பால்ட் ஆகும். அதுக்கப்புறம் பின்னாடியும் பால்ட் ஆகும். ஸோ, அந்த மாரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சால்ட் வாட்டர் கூட காரணம். அதுக்கு வந்து ப்ரிவென்ஷன் சால்ட் வாட்டருக்குன்ட்டு ஒரு ப்ரிவென்ஷன் ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ, அந்த ஃபில்டர்லாம் போட்டிங்கன்னா நம்ம எப்படி அந்த ஆரோ வாட்டருக்கு போடுறோமோ அது வந்து நம்ம நார்மல் குடிக்கிற வாட்டர் தான் நம்ம டேங்க்லேருந்து வர்றது தான். ஸோ, அதுக்கு எப்படி ஆரோ வாட்டருக்கு ஃபில்டர் போடுறோமோ அந்தமாரி அதுக்கும் ஒரு ஃபில்ட்ரேஷன் இருக்குது. அந்த ஃபில்ட்ரேஷன் போட்டிங்கன்னா ரொம்ப வந்து சால்ட் வாட்டர் வர்றது. ஸோ, உங்களுக்கு ஹேர் வந்து டேமேஜ் ஆகுது. எஸ்பெஷலி வந்து சால்ட் வாட்டரில் குடிச்சிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகும். ஓவர் ட்ரை ஆகும். ஓவர் ஹேர் ஃபாலும் நான் பார்த்துருக்கேன். ஒன் டேலே வந்து என் ஹேரு அவ்வளோ கொத்த கொத்தா போனது நான் பார்த்துருக்கேன். ஹேர் ஃபால் ஆனது. அப்போது சால்ட் வாட்டர் தான் காரணம். சால்ட் வாட்டர் வந்து ப்ரிவென்ஷன் இருக்குது. ஸோ, அதை போட்டுக்கோங்க. என் வீட்டில் வந்து சால்ட் வாட்டர் அப்படின்னு வருதுன்னா நீங்கள் அதை இது பண்ணிக்கோங்க. நான் வந்து இது வரைக்கும் சால்ட் வாட்டர் வந்து அந்த ஒரு டைம் தான் அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓவராக வந்து ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிச்சு. அது சமயம் வர நான் சரியாக சீரமாக அந்த டைமில் அப்ளை பண்ணதுனால ஓவராக டேமேஜ் ஆகிட்டு ஹேர் அப்படியே கொத்து கொத்தா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ, அந்தமாரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து எப்படி வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறது ஹேரோடைய. அண்ட் தென் வந்து ஹேரை வந்து எப்போவுமே நான் மந்த்லி எப்போவுமே ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து மந்த்லி கட் பண்ணிவிடுவேன். அது எப்படி கட் பண்ணுவேன்னா நானே தான் கட் பண்ணிப்பேன். 2 பார்ட்டிஷனாக டிவைட் பண்ணிவிட்டேன். கீழே எந்த சைடு மட்டும் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கும் அந்த சைடு மட்டும் ரப்பர் பேண்ட் போட்டு மிரருக்கு ஏற்ற மாதிரி நான் நினைப்பேன். அதில் தெரியணும்ல எங்கே ஒவ்வொரு ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குன்னு. ஸோ, அந்த பார்ட்டை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருவேன். அது வந்து எப்போ பண்ணுவேன்னா அமாவாசைன்ட்டு மந்த்லின்றது வரும். ஸோ, அந்த டைம் அமாவாசை வந்துட்டு ஒரு 3 நாளுக்கு அப்புறம் வளர்ப்பிறைன்னு சொல்லுவாங்க. ஸோ, அந்த டைமில் தான் ஹேரை கட் பண்ண அழகாக வளரும். நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம்லாம் வராது அதனால. ஸோ, அந்தமாரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு சாஸ்திரம் சமுதாயம்ன்றது ஒன்று இருக்குது. ஸோ, அதையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதையும் நம்ம பார்த்துக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ, இந்த கோயிலுக்கு போகும்போது நீ பிளாக் போட்டு வராதான் உனக்கு நல்லது கிடையாது அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக அதை நம்ம அவாய்ட் பண்ணுவோம்ல. அந்தமாரி வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு ஒரு இருக்குது. ஸோ, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா நம்மளுக்கும் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ, இதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து ஃபைனல் ஸ்டெப் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. இது வந்து ஒரு பேரோல் ஸ்டெப்புன்னு நான் வேணால் சொல்வேன். எல்லா பாட்டுக்குமே இது ஒரு கன்ஃபார்ம் இருக்க வேண்டிய ஒரு ஸ்டெப்ஸ். ஸோ, தட் இஸ் அ ஹைஜீனிக் ஸ்டெப். ஹைஜீனிக் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேரோல் இன் எவ்ரி பார்ட். எஸ், ஹைஜீனிக் வந்து எல்லா விஷயத்துலையும் இருக்க வேண்டிய ஒரு இதுவு. அது நான் மெயின்டைன் பண்ணுறேன், அதை எனக்கு நல்லா தான் நான் பார்ப்பேன் அப்படின்ட்டு நான் பார்த்துப்பேன். நான் ஒரு விஷயம் நல்லா பார்த்துப்பேன், அடுத்த விஷயத்தில் போட்டு விட்டுருவேன் அப்படின்னா அதுலேயும் அந்தமாரி பண்ணாதீங்க. அதில் இருக்கிற ஒரு 5 ஸ்டெப்பாச்சு நம்ம பர்ஃபெக்டாக அது பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்கிறது, அந்த விஷயத்த வந்து நீங்கள் அந்த 5 ஸ்டெப்புமே பர்ஃபெக்ட் எக்ஸாக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதோடைய பெனிஃபிட்ன்றது தெரியும். எஸ், அதோடைய பெனிஃபிட்ன்றது தெரியும். உங்களுக்கு வந்து அதோடைய அஃபெக்ட் ஆகாது. 3 கேட்டகரியாக நான் பிரிச்சிருக்கேன். 3 கேட்டகரியாக நான் இதை டிவைட் பண்ணியிருக்கேன் ஹைஜீனிக்கில். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பில்லோ கவர். ஸ்கால்ஃபோ நைட்டில் எது மேலே ஒரு பேலன்ஸ்டாக இருக்குன்னா பில்லோ கவர் தான். பில்லோவும் சரி பில்லோ கவரும் சரி. பில்லோ நம்மளால் வாஷ் பண்ண முடியாது. ஸோ, அதை வந்து நம்ம நல்லா சம்மர் டைமில் ட்ரை பண்ணி விட்டுடலாம். ட்ரை பண்ணால் அது சில பாக்டீரியா இல்லை ஏதாவது ஃபங்கல் ஏதாவது ஊட்டிகிட்டு இருந்தால் கூட அது வெளியில் வந்துடும். வேக்யூம் கிளீனர் போட்டும் நம்ம அது கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடலாம் பில்லோவுக்கு. இப்போ அந்தமாரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. அண்ட் தென் பில்லோ கவர் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக மாற்றிடுங்க. இல்லை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் மாற்ற முடியல அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் மாற்றுங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 4 days ஒன்ஸ் மாற்றி ஆகணும். பில்லோ கவர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து படுக்கிறது, நம்மளுடைய ஸ்கேல்ஃபோடைய நம்மளுடைய ஸ்வெட்டு, ஸ்கேல்ஃபில் தங்குற ஸ்வெட்டு எல்லாம் வந்து பில்லோ கவர் தான் அப்சர்வ் ஆகும். ஸோ, பில்லோ கவர் இஸ் மஸ்ட்டு. பில்லோ கவரை வந்து
வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நம்ம வந்து ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் அப்படியே விட்டுட்டோன்னா நம்மளுக்கு தான் வந்து ஸ்கேல்ஃபில் டேமேஜ் ஆகும். ஸோ அது மாற்றாமல் அப்படியே இருந்தால் கூட கேன்சர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ட்டு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இது வந்து ஒரு நியூஸில் படித்தது தான். ஸோ அதுவும் உங்களுக்கு நான் இங்கே சொல்லிக்கிறேன். செகண்ட் கேட்டகரி நான் போகும்போது ஹோம். நம்ம ஒவ்வொரு ஸ்டைலிங்க்கும் சரி, நம்ம வந்து சும்மா நான் இதுவே பண்ண மாட்டேன், ஸ்கோமே நான் தொட மாட்டேன் அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஹோம் தொட்டால் தான் நம்மளால வந்து ஸ்டைலாக இருந்தாலும் சரி, டேங்கிள்ஸை ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கோம்பால் தான் முடியும். அதுவுமே வந்து ஒரு ட்வைஸ் அ வீக்னா ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. ட்வைஸ் அ வீக் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி அதை வாஷ் பண்ணிவிடுங்க. நான் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரு, அது கூட வந்து டிடர்ஜென்ட் லிக்விட் இருக்குல்ல அதுவும், அண்ட் தென் வாஷிங் சோடா அதை போட்டு 3த்தையும் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு சீப்பெல்லாம் நான் அதில் போட்டு சோப் பண்ணி அதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். இப்போது நான் ரெகுலராக தனித்தனி அவங்களுக்குன்ட்டு ஒரு கோம்பு இருக்கும். அந்த தனித்தனி கோம்புலையுமே நம்மளுக்கு இல்லை என்னுடைய ஸ்கேல்ஃப் எல்லாமே க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. எதுலையாச்சும் ஒரு இதுலையாச்சும் அந்த டேண்ட்ரஃப்ன்றது கன்ஃபார்ம் இருக்கும். ஸோ அது வந்து இருந்ததுன்னா அடுத்தடுத்து நீங்கள் வரும்போது அது போய் செட்டில் ஆகிடும் நம்ம ஸ்கேல்ஃபில். திருப்பி அது இன்னும் 2 அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அது 1 2 இருக்கும் போதே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்தமாரி வந்து கோம் வந்து கண்டிப்பாக க்ளீன் அண்ட் கிளியராக யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளீன் அண்ட் வாஷ்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கோம்பு வச்சுட்டு அதை இப்போ மல்டி பர்பஸ்க்கு நான் அதை யூஸ் பண்ணுறாங்க, மல்டி பீப்புள்ஸ் அதை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒன்ஸ் ஆச்சு க்ளீன் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து அது க்ளீனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வாடுற அந்த சீப்பில் வந்து கொஞ்சமாக அந்த பாக்டீரியா அந்த அழுக்கை வந்து ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா இன்னும் அதிகமாக ஆகும். அது வந்து இன்னும் 2 மற்றவங்க தலைக்கும் பரவும் போது அந்த ஸ்கேல்ஃபில் வந்து டேண்ட்ரஃபு அதெல்லாம் வந்து உருவாகிறது தான். ஸோ அந்தமாரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ வாஷ் பண்ணிவிடுங்க, கோமை வாஷ் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து ஆயில் அப்ளிகேஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேர்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளிகேஷன். ஆயில் அப்ளிகேஷன் எப்படின்னா, இப்போ நான் வந்து இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டே விட்டுடுறேன், 3rd டே வந்து நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறேன். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அடுத்த நாள் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படியே நான் விடுவேன் அப்படின்னீங்கன்னா இன்னும் 2 உங்கள் தலையில் வந்து அந்த ஹேர் ஆயில் வந்து அது கூட வந்து அந்த ஹேர் ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, அது கண்டிப்பாக வந்து இந்த ஸ்வெட் ஆகும். நம்ம வெளியில் போகிறோம், அதோடைய டர்ட்டு எல்லாம் பொல்யூஷன்லாம் வந்து நம்ம தலையில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அந்த ஆயில் கூட இன்னும் வந்து க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், ஸ்மெல் வரும். ஸோ அது வந்து சில பேருக்கு வந்து ஒத்துக்காது. அதுமாரியும் நான் அந்த ஸ்மெல்லோட நான் இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய ஸ்கேல்ஃபை தான் டேமேஜ் பண்ணிவிடும். ஆயிலி ஸ்கேல்ஃபாக ஆக ஆரம்பிச்சிடும். அந்த டர்ட்டும் அப்படியே ரொம்ப இருந்துச்சுன்னா திருப்பி நீங்கள் அந்த கோமில் வரும்போது திருப்பி இன்னும் 2 பாக்டீரியா தான் அதிகமாக ஆகும். அதோடைய என்ன சொல்கிறது, அந்த ஒரு % ஆஃப் அந்த இது இருந்துச்சுன்னா, டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா திருப்பி நீங்கள் அந்த சீப்பை போட்டு திருப்பி யூஸ் பண்ணுறீங்கன்னா அது இன்னும் 2 இதுவாக தான் ஆகும். மல்டியாக தான் அது வேரியேட் ஆகும்போது அது வந்து ஈர் வந்து இதுவாகும், அப்புறம் பெயினாக ஆகும். அது வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து இச்சிங் ஸ்கேல்ஃபை கொடுத்துரும். இச்சிங் ஸ்கேல்ஃப் கொடுத்தீங்கன்னா அதோடைய அந்த அழுக்காகப்பட்டது தலையில் அது ஒரு முடி கூட ஒட்டி அப்புறம் நம்ம அதை சொரியும் போது நம்மளுடைய நெயில்ஸு அதிலலாம் வந்து உள்ளே ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதேமாரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இன்னும் நம்மளுக்கு ஸ்கேல்ஃபை வந்து டேமேஜ் பண்ணும், ஸ்கின்னையுமே டேமேஜ் பண்ணிவிடும். நம்மளுக்கு எல்லாமே ஸ்கேல்ஃப் வந்து ஸ்கின் வர்றது தான். ஸோ ஸ்கின்னையுமே கண்டிப்பாக டேமேஜ் பண்ணும். ஆக்னே ப்ரோன், அப்புறம் வந்து இந்த இதுவெல்லாம் வர ஆரம்பிக்கும், நம்மளுக்கு பிம்பிள்லாம் கூட ஆரம்பிக்கும். ஆயிலி ஸ்கேல்ஃபில் இருந்ததுன்னா நிறைய பேருக்கு வந்து பிம்பிள் வந்து செக்ரிகேட் ஆகும், போகாமல் இருக்கும். அது போயிடுச்சுன்னா அந்த மார்க் வந்து ரொம்ப அடைஞ்ச மாரி இருக்கும், பிளாக் மார்க்ஸாக ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தமாரிலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து நான் அந்த சொன்னால் பார்த்தீங்களா, நம்ம வந்து ஹிச்சிங் ஸ்கேல்ஃபாக வைக்கும் போது இன்னும் நம்மளுக்கு ஓவர் ஹிச்சிங் ஆக ஆரம்பிக்கும். சொரிய அந்த அழுக்கெல்லாம் வந்து நகத்துக்குள்ளே போயிட்டு அதுவுமே வந்து நம்மளுக்கு இன்னும் 2
என்ன சொல்கிறது, நம்மளுடைய அந்த நெயில்ஸு தான் எல்லாமே. நம்ம எடுக்கிறதோ என்ன பண்ணுறதோ சாப்பிட்றதோ அது எல்லாமே வந்து நம்ம இன்னர் பார்ட்ஸ் வந்து சரி அவுட்டர் பார்ட்ஸில் வந்து பட்டுருச்சுன்னா அதுவுமே நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்தமாரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நெயிலையுமே நீட்டாக அண்டு எப்போவுமே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அதை ட்ரிம் பண்ணி கட் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இச்சிங் ஸ்கேல்ஃப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இச்சிங் ஸ்கேல்ஃபால் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப சொரியல் எடுத்துக்கும். இப்போ நம்ம போய் சொரியும் போது நெயில்ஸ்லலாம் வந்து அந்த இது படும், அழுக்கெலாம் வந்து நெயில்ஸில் வந்து தங்கும். ஸோ அந்தமாரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்காமல் அதே அதை வச்சு இன்னும் 2 வாட்டி இன்னும் அதே அந்த ஆயில் க்ரீஸாக இருக்கிற ஸ்கேல்ஃப்லேயே வந்து திருப்பி ஆயில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கும் போது இன்னும் 2 ரொம்ப அப்படியே க்ரீஸ் டப்பா மாரி இருக்கும் நம்ம தலையே. அந்தமாரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பொடுகுலாம் இன்னும் 2 ஃபார்ம் அதிகமாக ஆகும். பொடுகு ஆரம்பிக்கும் போது ஈர் வரும், ஈர் வந்து பெயின் ஆகும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் இன்னும் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஸ்கேல்ஃபே வந்து ரொம்ப டர்ட் ஆகும், ஓவர் இச்சிங் ஆகும். எஸ்பெஷலி வந்து ஓவர் இச்சிங் ஆகும் போது நம்மளுக்கு வந்து இரிட்டேஷன் ஆகும். சில பேருக்கு வந்து அதனால கூட அந்த டென்ஷன் ஆக ஆரம்பிப்பாங்க ஓவர் இச்சிங் ஆகும்போது. ஸ்கேல்ஃபெல்லாம் வந்து ஒரு முடி கூட வந்து அது பிரேக் ஆகும். ரெண்டுமே இச்சிங் ஆகும்போது பிரேக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இச்சிங் ஸ்கேல்ஃபை கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 30 to 35 மினிட்ஸ் கழுவுங்க. இல்லை எனக்கு வந்து சென்சிட்டிவு, எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் அப்படி அதாவது இருக்குன்னா நீங்கள் வந்து அன்றைக்கான நாள் எடுத்து நெக்ஸ்ட் டேவே வாஷ் பண்ணி நார்மல் வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த இச்சிங் ஸ்கேல்ஃபு இருக்கும் போது ஆயிலி ஸ்கேல்ஃபாக இருந்துச்சுன்னா இந்தமாரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய க்ரியேட் ஆகும். அந்தமாரிலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து ஒரு அவுட்டேக்காக நம்ம பண்ணிடுறோம். இன்டேக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து ப்ரீமெச்சூரிங் ஹேர், ப்ரீமெச்சூர் க்ரே ஹேரு, ஒயிட் ஹேர்ஸ்லாம் வருது. ஸோ எனக்குமே இருக்குது. அது வந்து டெஃபிஷியன்சி ப்ராப்ளம் இஸ் கம்பல்சரி. அயன் டெஃபிஷியன்சி ப்ராப்ளம்ஸு அண்ட் தென் வந்து நம்மளுடைய வே ஆஃப் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து ப்ராப்பரும் கிடையாது. எஸ், புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு வந்து இன்டேக் வந்து கம்பல்சரி நம்ம எடுத்துக்கிற டெய்லி ஃபுட்டில் வந்து ஒரு பிரேக்குன்ட்டு இருப்போம்ல, ஒரு 11 to 12ன்ற டைமில் வந்து ஏதாவது நட்ஸ் கம்பல்சரி வந்து அயன் டெஃபிஷியன்சி கம்மியாக இருக்குன்னா டேட்ஸ் எடுத்துக்கிறது கம்பல்சரி. இட்ஸ் வெரி மேண்டட்டரியான ஒரு விஷயம். ப்ரீமெச்சூரிங் ஏஜிங் உடைய ஹேருக்கு வந்து டேட்ஸ் இட்ஸ் கம்பல்சரி. அண்ட் தென் வந்து நம்ம இது கூட எடுத்துக்கலாம், ஃபிக்கு, ஆல்மண்ட்லாம் கூட ரொம்ப நல்லது. கிரீன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை அந்த மாரிலாம் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் தென் வைட்டமின் சி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஹேருக்குன்ட்டு நீங்கள் கூஸ்பெரி கூட ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது, ஹேருக்குமே நல்லது தான் கூஸ்பெரி. ஆலோவேரா ஜூஸாகவும் நம்ம சாப்பிடலாம். அது உள்ளே இருக்க இன்னும் நம்மளுடைய அன்வான்ட் பாக்டீரியல் இதுவெல்லாம் இருக்குது. ஆலோவேரா ஜெல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அது எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்மளுடைய பாடியும் வந்து ஒரு கிளென்ஸ் பண்ணிவிடும். கண்டிப்பாக ஹேருக்குமே நம்ம எடுத்துக்கலாம் ஆலோவேரா. அதுக்கப்புறம் ப்ரோட்டீன். இல்லை நான் வந்து ஒரு ப்ரோட்டீனே கிடையாது, ப்ரோட்டீன் பர்சனே கிடையாது அப்படின்னா, நான் வந்து ஒரு ப்ரோட்டீனுக்கு எப்படி சொல்கிறது, நான் வந்து எக்கு வந்து நான் இந்தமாரி சாப்பிடுவேன் அந்தமாரி சாப்பிடுவேன் அப்படின்னா எப்படி இருந்தாலுமே எடுத்துக்கோங்க கம்பல்சரி. இப்போ நான்லாம் வந்து ஒயிட் எக்கே எடுத்துக்கவே மாட்டேன். அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ்னா ஆம்லேட்லாம் சாப்பிடுவேன் நான். எனக்கு அந்த பாயில்டு எக்கே பிடிக்காது. அப்படி எனக்கு எடுத்துக்க முடியலன்னா கூட நீங்கள் வந்து ஹெக் மாஸ்க் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹெக் ஹேர் மாஸ்க் வந்து நான் சீக்கிரம் அதோடைய வீடியோ வந்து மினி விலாகில் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ அந்தமாரியும் நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து ஹேரோடைய க்ரோத்துமே லைவாக தெரியும் நம்மளுக்கு. ஹேரோட க்ரோத் வந்து லைவாகவே இருக்குது. ஸோ அந்தமாரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக
கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்து ஆள் கொடுத்தீங்கன்னா தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடுறதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்னை மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். ஓகே, பாய்.